இன்றைக்கு வந்து கருவாட்டு குழம்பு செய்யறதுக்கு இந்த மண் சட்டி எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு இதுல வந்து எண்ணெய் இருக்குது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுங்க. எண்ணெய் வந்து கொதிச்ச பிறகு இதுல வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு இருக்குது. கடுகு போட்டு வடிக்க விடுவோம். இந்த கடுகு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதுல வந்து பெருஞ்சீரகம் இருக்குது 1/2 டீஸ்பூன். இதே இதுல போடுங்க. இதுல வந்து ஒரு மீடியம் வெங்காயம் எடுத்து வட்டி வச்சிருக்கேன். இதே இதுல போடுங்க. இதுல வந்து கருவேப்பிலை இருக்கு ஒரு காம்பு. இதே இதுல போடுங்க. இதுல வந்து ரம்பை இருக்குது. நான் 3 பீஸ் ரம்பை எடுத்திருக்கேன். இப்போ இதே இதுல போடுங்க. இதுல வந்து உள்ளிப்பல் இருக்குது. நான் 6 உள்ளிப்பல் எடுத்து நறுவல் அடிச்சு வச்சிருக்கேன். இதை இதுல போடுங்க. இதுல வந்து பச்சை மிளகாய் இருக்கு. 3 சின்ன பச்சை மிளகாய் எடுத்து வட்டி வச்சிருக்கேன். இதே இதுல போடுங்க. இதற்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3 அல்ல ஒரு 3 நிமிஷம் வந்து இதை நாங்கள் வதங்க விடுவோம். ஒரு 1.5 நிமிஷமா இதுல இருந்து வதங்கி கொண்டு இருக்குது. மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னொரு 1.5 நிமிஷம் விடுவோம். இன்னொரு 1.5 நிமிஷம் டோட்டலியா 3 நிமிஷமா இதுல இருந்து வதங்கி கொண்டிருக்கு. இந்த 3 நிமிஷம் வதங்கின பிறகு இதுல வந்து தக்காளி பழம் இருக்கு. நான் ஒரு மீடியம் தக்காளி பழம் எடுத்து வட்டி வச்சிருக்கேன். இப்போ இதை இதுல போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 4 நிமிஷம் இதை நாங்கள் வதங்க விடுவோம். ஒரு 1.5 நிமிஷமா இதுல இருந்து வதங்கி கொண்டிருக்கு. இன்னொரு 2.5 நிமிஷம் வதங்க விடுவோம் நல்லா. இப்போ இன்னொரு 1 நிமிஷம். ஸோ டோட்டலியா 2.5 நிமிஷம் நான் இதை வதங்க விட்டுருக்கேன். மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னொரு 1.5 நிமிஷம் வதங்க விடுவோம். இன்னொரு 1.5 நிமிஷம் நான் டோட்டலியா 4 நிமிஷம் தக்காளி பழம் போட்ட பிறகு வதக்கி இருக்கிறேன். இந்த 4 நிமிஷம் வதக்கின பிறகு கட்டாப்பாறை கருவாடு இதில் நான் 200 கிராம் எடுத்து நல்லா கழுவி போட்டு ஒரு லைட்டான கொதி தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சு நான் ஒரு அரை மணித்தியாலம். இப்போ இதை போடுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ண அப்புறம் ஒரு 3 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ ஒரு 1.5 நிமிஷமா வதங்கி கொண்டிருக்கு. ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு 1.5 நிமிஷம் வதங்க விடுவோம். இன்னொரு 1.5 நிமிஷம் நான் டோட்டலியா கருவாடு போட்ட அப்புறம் 3 நிமிஷம் வதக்கி இருக்கிறேன். இந்த 3 நிமிஷம் வதக்குன பிறகு இதுல வந்து ஜஃப்னா கறி பவுடர் இருக்குது. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. பட் நான் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இதில் வந்து நான் பழப்புளி எடுத்து பிசைஞ்சு வச்சிருக்கிறேன். நான் என்ன செய்யணும்னு சொன்னால் 15 கிராம் பழப்புளி எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு தக்கையில் வந்து ஒரு புளியும் இல்லாத அளவுக்கு இதை நான் பிசைஞ்சு வச்சிருக்கேன். இப்போ இதை இதில் விடுங்க. புளி விட்ட டிஷ்ஷுக்கு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி வருவேன். இதில் வந்து தண்ணி இருக்குது 1.5 கப் இல்லாட்டிக்கு 375 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. இதையும் இதில் விடுங்க. இப்போ இருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு என்ன சேர்க்கலன்னு சொன்னால் கருவாட்டில் வந்து நல்லா உப்பு இருக்கிறது. ஸோ பேந்து பார்த்துட்டு வேணுமெண்டா சேர்க்கலாம். இந்த இருக்கு இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷமா இதுலேருந்து கொதிச்சு வந்துருக்குது. இதில் வந்து முதலாம் பால் இருக்குது தேங்காய் பால் 2 டேபிள் ஸ்பூன் நல்லாட்டிக்கு 30 மில்லிலிட்டர். இப்போ இதையும் இதில் விடுங்க. மணி மூடாம 10லேருந்து 15 நிமிஷம் இதை நாங்கள் கொதிக்க விடுவோம். ஒரு 5 நிமிஷமா இதுலேருந்து கொதிச்சோன்னு இருக்குது. உப்பை செக் பண்ணி பாருங்க. ஆனால் நான் உப்பு சேர்க்கல. என்ன சொன்னால் தாராளமாக உப்பு காணும் இந்த கருவாட்டில் இருக்கிறது. இந்த இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இன்னொரு 5 நிமிஷம் டோட்டலியா 10 நிமிஷம் நான் இதை கொதிக்க விட்டுனான். இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இன்னொரு 5 நிமிஷம் விட்டுனா 15 நிமிஷம் நான் இதை கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதுதான் இந்த கருவாட்டில் செய்கிற குழம்பு ஒரு விதமாக செய்து முடிஞ்சுது.